ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு மித்திக்கல் கேரக்டர் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா நீங்களும் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்க கேள்விப்படலனாலும் அந்த கதையுடைய ஹீரோவுடைய வாளுடைய பேரு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வாளோட பேர் தான் எஸ்காலிபர். தெரியுதா? பென்டன் ஆம்னிவர்ஸ்ல கூட வருமே. இது ஆக்சுவலா லண்டன்ல இருக்க ஒரு மித்திக்கலான ஒரு லெஜெண்டரி கதைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல கிராபிக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கதை புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோக்குள்ள போக போக உங்களுக்கு ஸ்டோரியும் ஈஸியாவே புரிஞ்சிடும். ஸோ ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமிகோ. என்ன கதை கேட்க ரெடியா? இந்த உலகத்துல முக்கியமான உயிர்களா ரெண்டு இருக்கு. ஒண்ணு மனுஷங்க, இன்னொன்னு மந்திரவாதிங்க. அதுல மனுஷங்களும் மந்திரவாதிகளும் ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா மந்திரவாதி கூட்டத்தை சேர்ந்த மோட்ரேட்டுங்கிற ஒருத்தன் மந்திரவாதிகளுடைய கெட்ட சக்தியெல்லாம் ஒண்ணு திரட்டி மனுஷங்களை அழிக்கிறதுக்காக அவனுடைய ராணுவத்தை திரட்டி கூட்டிட்டு வந்தான். இது எல்லாத்தையும் லெட்டர்லயே போட்டிருக்காங்க. இப்ப படத்துடைய ஸ்டார்டிங் சீனை தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நான் சொன்ன மாதிரி மந்திரவாதிகளுடைய படையெடுத்து வராங்க. அவங்க எல்லாருமே ஒரு யானை மேல சவாரி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது யானை கூட கிடையாது. அப்படி ஒரு யானையை பார்த்ததே இல்ல. நம்ம ஊர்ல இந்த யாழி எல்லாம் இருக்கும் தெரியுமா? யாழிய கம்பேர் பண்ணும்போது யானைகள்லாம் அதோட விரல் சைஸ்ல தான் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல. அதே மாதிரி அங்க வர்ற யானைங்க எல்லாமே அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அதோடைய கண்ணை பார்த்தா டிஃபரெண்டான கலர்ல இருக்கு. இவன் தான் அந்த மந்திரவாதிகளோட தலைவன் மோட்ரேட். இந்த பயப்புல தான் மனுஷங்களுக்கு எதிராக போர் தொடுத்து வந்துட்டு இருக்கான். இப்ப மனுஷங்களோட கோட்டையை தான் காட்டுறாங்க. அங்க மனுஷங்க எல்லாரும் அதை எப்படி தடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் தான் மனுஷங்களுடைய அரசர். இவரை நாம அரசர்னே கூப்பிட்டுப்போம். இப்ப அங்க இருக்க ஒரு முக்கியமான தளபதி அரசர்கிட்ட என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நம்மளால இந்த படையை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு அரசரோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவருடைய வாள் எடுத்துட்டு அந்த படை கூட சண்டை போடுறதுக்காக கிளம்புறாரு. அந்த வாள் தான் எஸ்காலிபர். இப்ப அரசர் அந்த படையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவருடைய கிரீடத்தை பின்னாடி இருக்க ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாரு. இவர் தான் அரசருடைய தம்பி. இப்ப அரசர் அவருடைய வாள் எடுத்துட்டு சண்டை போடுறதுக்காக போறாரு. அவர் கையில வச்சிருக்க அந்த வாள் தான் எஸ்காலிபர். தனியாளா அந்த பெரிய யானைக்கு மேல ஏறாரு. இப்ப அந்த யானையுடைய மேலதான் மந்திரவாதியோட படைகள் எல்லாமே இருக்கு. அரசர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ள போயிடுறாரு. உள்ள பார்த்தா அந்த மாட்ரேட்டுங்கிற மந்திரவாதி இருக்கான். இவன் தான் மனுஷங்களுக்கு எதிராக படையை திரட்டி வச்சு போர் நடத்திக்கிட்டு இருக்கவன். இப்ப அவனுடைய கண்ணை பாக்குற அவனுடைய கண்ணும் இந்த யானைகளுடைய கண்ணும் ஒரே கலர்ல தான் இருக்கு. இந்த மாட்ரேட்டுங்கிற மந்திரவாதி தான் அந்த யானைகளை கட்டுப்படுத்தி மனுஷங்களுக்கு எதிராக போர் செஞ்சுட்டு இருக்கான். இப்ப அரசர் அவருடைய வாளை யூஸ் பண்ணி அந்த மந்திரவாதியை கொன்னுறாரு. அந்த மந்திரவாதியை கொன்னதுனால சுத்தி இருக்க அந்த யானைங்க எல்லாரையுமே கட்டுப்படுத்த முடியாம அந்த யானைங்க அது மேல உள்ள மந்திரவாதிகளோட படையையே தூக்கி போட்டு அங்க இருந்து ஓடிடுது. இப்ப அரசவையில தான் காட்டுறாங்க. இங்கதான் அந்த மந்திரி என்ன நடந்திருக்குன்னு தெளிவா சொல்றாரு. அதாவது என்ன இருக்குன்னு, மனுஷங்களும் மந்திரவாதிகளும் ஒரு உடன்படிக்கை போட்டு ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாட்ரேட்டுங்கிற மந்திரவாதி தான் மந்திரவாதிகளுடைய கெட்ட சக்தியை வச்சு மனுஷங்களுக்கு எதிராக போர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துல இன்னொரு மந்திரி என்ன சொல்றாருன்னா, மாட்ரேட் கூட அரசருடைய தம்பி கூட தான் படிச்சிருந்தான். அதனால அவருக்கு கூட அந்த மாட்ரேட்டை பத்தி தெரியலாமேன்னு பொடி வச்சு பேசுறாரு. அதுக்கு அரசருடைய தம்பியோ, நான் என் அப்பா சொன்னதுனால மட்டும்தான் அவன் கூட போய் படிச்சேன். நம்ம கண்டிப்பா மந்திரவாதிகளை பழிவாங்கி ஆகணும்னு அரசருடைய தம்பி சொல்றாரு. இதை கேட்ட உடனே அங்க உள்ள மந்திரி என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நாம அந்த மந்திரவாதிகளை தோக்கடிச்சதுக்கு உதவுனது அரசர் கையில இருக்க அந்த மந்திரவாள் தான். அந்த வாளை அரசருக்கு கொடுத்தது மெர்லின்ங்கிற ஒரு மந்திரவாதி தான். சோ மந்திரவாதிங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லைன்னு அந்த மந்திரி சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாரும் இப்படி பேசி ஒருத்தர் நடத்திட்டு இருக்க அரசர் சத்தமா இனி மாட்ரேட்டை கொண்டாச்சு, இதுக்கு மேல போர் நடக்காதுன்னு எல்லாருக்கிட்டையுமே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. தம்பிக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. இப்ப மீதி இருக்க மந்திரிங்க எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அரசருடைய ஒய்ஃபும் தம்பியுடைய ஒய்ஃபும் குழந்தைங்களும் அங்க வராங்க. அங்க அரசருடைய தம்பி வேகமா அங்க இருந்து போயிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு தம்பியை தான் காட்டுறாங்க. தம்பி ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். பின்னாடி தம்பியோட விசுவாசி தம்பி கிட்ட வந்து நம்ம வீரர்கள் தான் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றான். நம்ம அதை செஞ்சே ஆகணுமானோ அந்த விசுவாசி கேட்கிறான். அரசருடைய தம்பியோ உடனே கண்டிப்பா நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும்னு வீரர்களை ராத்திரியோட ராத்திரியா போர் பண்ண சொல்றான். இப்ப அரசர் தான் காட்டுறாங்க. அரசர் அவருடைய ஒய்ஃபையும் பையனையும் எழுப்பி, நீங்க ரெண்டு பேரும் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என் தம்பி எனக்கு எதிரா படையை திருப்பி இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அரசர் அவருடைய மனைவியையும் பையனையும் சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சைடு தம்பியை தான் காட்டுறாங்க. தம்பி அந்த கோட்டைக்கு அடியில உள்ள பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு ஆறு இருக்கு. தம்பியோட ஒய்ஃப்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆனா தம்பி அழுகிறத வச்சு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னன்னு சொல்லுங்கன்னு தம்பியுடைய ஒய்ஃப் தம்பி கிட்ட கேக்குறாங்க. தம்பியோ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி தம்பியுடைய ஒய்ஃப கத்தியால குத்திடுறாரு. இப்ப அங்க உள்ள பெல்ல தம்பியை அடிக்கிறாரு. அந்த பெல்ல அடிச்ச உடனே அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அது என்ன நம்ம காட்டல. இந்த சைடு இப்ப ராஜாவை தான் காட்டுறாங்க. ராஜா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க வேற ஒரு நதியோட கனெக்ட் ஆகுற
ஒரு இடத்துக்கு ராணியையும் அவருடைய பையனையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க 2 பேரையும் கப்பல்ல ஏத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு குதிரையில ஒரு கருப்பு அரக்கன் வரான். அவன் ஈட்டிய விடுறான். விட்டத நேரா அரசிய குத்தி அந்த இடத்துல கொன்றுது. இப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டல. ஆனா கப்பல்ல உயிரோட வந்துட்டு இருக்குது அரசருடைய பையனான ஆர்த்தர் மட்டும்தான். அந்த அரசருடைய பையன் கர்ணன் மாதிரியே கப்பல்ல மிதந்துகிட்டே போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த கப்பல் நகரத்துல ஒரு இடத்துல போய் நிக்குது. அங்க பிராத்தல் தொழில் பண்ற பொண்ணுங்க அவங்களோட துணிய துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த பையனை பாக்குறாங்க. பையனை பார்த்துட்டு தனியா இருக்கானேன்னு சொல்லி அவங்க இந்த பையனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த பையன் வளர்றத நமக்கு இப்ப ஃபாஸ்டா காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் அவனை அடிச்சு காயப்படுத்துறாங்க. ஆனா வளர வளர அந்த பையனும் பயங்கர ஸ்ட்ராங்கா வளர்றான். அந்த இடத்துல ஒரு குங்ஃபு மாஸ்டரையும் மீட் பண்றான். அவர்கிட்ட இருந்து எப்படி சண்டை போடணுங்கிறதையும் அந்த பையன் கத்துக்கிறான். இப்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வீரனா மாறுறான். ஆனா அவன் உண்மையிலே யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கிறதே மறந்து போச்சு. இப்ப இந்த இருக்கார் இல்லையா, இவர் தான் அந்த பையன். நல்லா வளர்ந்துட்டாரு, பயங்கர ஸ்ட்ராங்காவும் மாறிட்டாரு. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ ஆர்த்தர். நம்ம ஹீரோனே கூப்பிட்டுருக்கோம். ஹீரோக்கு நல்லா சண்டை போட தெரியும். ஆனா ஹீரோவால நிம்மதியா தூங்க முடியல. அதுக்கு காரணம் ஹீரோவோட கனவுல ஹீரோவுடைய அம்மாவை கொன்ன அந்த வீரன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கான். ஹீரோக்கு அந்த வீரன் யாருன்னு தெரியல. ஹீரோவுடைய அம்மாவை பத்தி கூட அவருக்கு தெரியல. அவருக்கு கண்ணுக்கு தெரியறது எல்லாமே அந்த இடத்துல ஒரு கருப்பு கெட்ட வீரன் நிக்கிறாங்கிறது மட்டும் தான் தெரியுது. இப்ப அந்த நகரத்தை தான் காட்டுறாங்க. கோட்டைக்கு முன்னாடி இருக்க நதிலாம் திடீர்னு வத்தி போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த அரசருடைய வால் அந்த நதிக்குள்ளதான் இருக்கு. இப்ப அந்த வால் நதி எல்லாத்தையுமே வத்தி போக வச்சு வெளியே தெரியுது. இத பார்த்த வீரர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த இடத்துக்கு அந்த நாட்டுடைய அரசர் வராரு. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அரசருடைய தம்பி தான் இவர். அண்ணனுக்கு எதிரா படையை திரட்டி இப்ப இந்த நாட்டை அவர் ஆண்டுகிட்டு இருக்காப்ல. இவரை நம்ம வில்லனே கூப்பிட்டுப்போம். இப்ப வில்லன் அந்த கத்தியை பாக்குறான். கத்தியை பார்த்ததும் உடனே திரும்பியும் கோட்டைக்கு அடியில இருக்க அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போய் அங்க உள்ள பெல்ல அடிச்ச உடனே உள்ள இருந்து வித்தியாசமான உயிரினம் ஒண்ணு வெளியே வருது. அதுகிட்ட இப்ப வில்ல எதுக்கு இப்ப அந்த கத்தி சம்பந்தமே இல்லாம வெளியே வந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த உயிரினமும் நாங்க உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஆனா நீதான் அரசருடைய பையனை தப்பிக்க விட்டுட்ட. இப்ப அந்த இளவரசன் கண்டிப்பா திரும்ப வருவான்னு அந்த உயிரினம் சொல்லுது. வில்லன் உடனே நான் என்ன பண்றதுன்னு இப்ப கேக்குறாரு. அதுக்கு அந்த உயிரினமும் நீ இப்ப கட்டிக்கிட்டு இருக்க தவிர முழுசா கட்டி முடிச்சாதான் உனக்கு அந்த மந்திரவாதிகளுடைய கெட்ட சக்தி முழுசா கிடைக்கும். ஆனா அந்த இளவரசர் கண்டிப்பா உன்னை தடுக்க வருவான். அதுக்கு முன்னாடி நீ அவனை கொன்றுன்னு அந்த உயிரினம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை உனக்கு உதவி தேவைப்பட்டா நீ என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியணும். அந்த உயிரினம் நமக்கு புரியாத ஏதோ ஒண்ணு வில்லன் கிட்ட சொல்லுது. இப்ப நம்ம படத்துடைய ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோவை பிராத்தல்ல இருக்க பொண்ணுங்க தானே வளர்த்தாங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட வந்து இப்ப ஹீரோ இந்த உன் காசுன்னு கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு வைக்கிங் ஒருத்தி இந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சிருக்கான். அவங்க கிட்ட இருந்து ஹீரோ காசை வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு உடனே எப்படி நீ வைக்கிங் கிட்ட இருந்து இந்த காசை வாங்கினு கேக்குறா. அதுக்கு ஹீரோவோ நான் கேட்டேன் கொடுத்துட்டாருன்னு புரியாத மாதிரியே பதில் சொல்றாரு. இப்ப வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லன் அவனுடைய விசுவாசி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான, இன்னமும் ஹீரோவை கண்டுபிடிக்க முடியலன்னு வில்லனுடைய விசுவாசி நாங்க ஹீரோவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலான்னு வில்லன் சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ வில்லனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தி. இப்ப வில்லன் அந்த பொண்ணு கிட்ட மக்களுக்கு என் ஆட்சி பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். அந்த பொண்ணுக்கு இஷ்டமே இல்லைனாலும் அந்த பொண்ணு மக்கள் சார்பா பேசுறவ. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானே, எனக்கு உங்களோட ஆட்சி பிடிச்சிருக்கு, அப்ப நான் தானே மக்களை ரெப்ரசென்ட் பண்றேன், அப்ப மக்களுக்கும் உங்க ஆட்சி பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்னு வில்லன் கிட்ட சொல்றான். இந்த சைடு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோவை திடீர்னு அவருடைய ஃப்ரெண்டு வந்து எழுப்புறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த வைக்கிங் கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருப்பாரு இல்லையா. ஆக்சுவலா ஹீரோ அந்த வைக்கிங்க அடிச்சு மிரட்டி தான் காசை திரும்ப வாங்கியிருப்பாரு. ஆனா அந்த வைக்கிங் வில்லனுக்கு ரொம்ப வேண்டியவன். அதனால இப்ப வீரர்கள் எல்லாருமே ஹீரோவை தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே அங்கிருந்து எகிரி குதிச்சு ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அங்க ஒரு வீரன் ஹீரோவை பிடிச்சிடுறான். ஹீரோ தான் இவங்க தேடி வந்த ஆளுன்னு தான் அவனுக்கு தெரியல. ஆனா ஹீரோவும் இளவரசனோட வயசுல கரெக்டா இருக்கிறதுனால நீ அந்த டெஸ்ட் பண்ணிட்டியா, எங்க உன் கையை காட்டுன்னு அந்த வீரன் கேக்குறாரு. ஹீரோவோட கையை செக் பண்ணா ஹீரோவோட கையில மார்க் இல்ல. உடனே அந்த வீரன் ஹீரோவை கப்பல்ல ஏத்துறாரு. இப்ப கப்பல்ல ஹீரோவோட வயசுல உள்ள எல்லாரையுமே அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ எங்க போறானே தெரியாம போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த எஸ்காலிபர் இருக்கு. ஹீரோக்கு இதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஏன்டா இது ஒரு வேலை நாடா என்ன இங்க கூட்டு வந்தீங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹீரோ அங்க உள்ள எல்லாரையுமே தாண்டி போறாரு. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோ கிட்ட வம்பு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோக்கு பயங்கரமா சண்டை போட தெரியும் அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஹீரோ அங்க போய் அந்த கத்திய எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த கத்தியில கை வச்ச உடனே ஹீரோக்கு மைண்ட்ல பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அங்க உள்ள வீரன் உடனே 2 கையை வச்சு அதை புடிச்சு இல்லுன்னு சொல்றான். ஹீரோவும் 2 கையை வைக்கிறாரு. அந்த 2 கையை வச்ச உடனே எஸ்காலிபருக்கு இவர் தான் உண்மையான அரசருடைய வாரிசுன்னு தெரிஞ்சு போயிடுது. இப்ப அந்த வால் அந்த கல்லுல இருந்து வெளியே வருது. இதை கண்டிப்பா அட்லீஸ்ட் எல்லாரும் ஒரு தடவையாவது டிவியில பார்த்திருப்பீங்க. ஒரு வால் கல்லுக்குள்ள சிக்கிட்டு இருக்கும். தகுதியானவங்களால மட்டும் தான் அந்த வாளை வெளியே எடுக்க முடியும். இது பென்டன் ஆம்னிவர்ஸ்ல கூட ஒரு தடவை வரும். சரி கதைக்குள்ள வருவோம். இப்ப ஹீரோ அந்த வாளை கையில எடுத்த உடனே அதோட சத்தியை தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறாரு. சுத்தி இருக்க வீரர்கள் எல்லாமே ஹீரோவை சுத்து போட்டாங்க. இப்ப வில்லன் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. ஹீரோ வில்லன் கிட்ட எனக்கு இவங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறாங்கன்னு கூட தெரியாத அரசு, நான் ஜஸ்ட் ஒரு சாதாரண பிராத்தல்ல வளர்ந்த ஒரு பையன் அவ்வளவுதானே ஹீரோ சொல்றாரு. அதுக்கு வில்லனும் உண்மையான
நேரடி வாரிசால மட்டும்தான் அந்த வாளை வெளியே எடுக்க முடியும். நீ கண்டிப்பா என் அண்ணனுடைய பையன் தானே வில்லன் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப இன்னொரு சைடு ஒரு மந்திரியை தான் காட்டுறாங்க. நம்ம கூட ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போமே அந்த மந்திரியை தான் காட்டுறாங்க. அந்த மந்திரி கிட்ட இப்ப ஒரு பொண்ணு வந்து பேசுறா. அந்த பொண்ணு நான் யாருன்னு தெரியுதான்னு அந்த மந்திரி கிட்ட கேக்குறா. மந்திரியோ ஒன்னதான் நான் என் கனவுல பாத்துக்கிட்டு இருக்கேன்னு, நீ அந்த நல்ல மந்திரவாதி கூட்டத்துல ஒருத்தி தானேன்னு கரெக்டா கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணோ நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்றா. அது என்னெல்லாம் நம்ம கிட்ட சொல்லல. இப்ப இவங்கள நம்ம ஹீரோயினே கூப்பிட்டுப்போம். ஆக்சுவலா இவங்க ஹீரோயினா என்னன்னு தெரியல, சும்மா கூப்பிட்டுப்போம். இப்ப வில்லனை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த நாட்டுல உள்ள எல்லா மக்களுமே கூடி இருக்காங்க. இப்ப வில்லன் ஹீரோவை வளர்த்த அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்திய ஹீரோ கண்ணு முன்னாடியே கொன்னுறான். இப்ப ஹீரோவை மக்கள் முன்னாடி கூட்டிட்டு போறாங்க. வில்லனை எதிர்க்கிற அளவுக்கு ஹீரோக்கு தைரியம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோவை வளர்த்த நிறைய பொண்ணுங்க இன்னும் வில்லனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அதுக்கு பயந்து ஹீரோ அமைதியா இருக்காரு. வில்லனுடைய ஆளோ ஹீரோ கிட்ட நீ உண்மையான அரசனா இருந்தா இந்த வாள் எடுத்து சண்டை போடுன்னு ஏத்தி வேற விடுறான். ஆனா ஹீரோ அமைதியா இருக்காரு. இப்ப ஹீரோவோட தலைய வெட்டலான்னு ஹீரோவை பலிமேடையில நிறுத்துறாங்க. அந்த டைம்ல சரியா ஹீரோயின் தூரத்துல வந்துடுறாங்க. ஹீரோயின் இப்ப என்னமோ மந்திரம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கண்ட்ரோல் பண்றது வில்லனை தான். வில்லனுக்கு என்னமோ வித்தியாசமா பண்ணுது. அதே சமயம் ஹீரோயின் ஒரு கழுக கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. ஹீரோயின் அந்த கழுக கண்ட்ரோல்ல எடுத்த உடனே ஹீரோயினுடைய கண்ணும் கழுகு கண்ணா மாறுது. ஹீரோயின் அந்த கழுக வச்சு மத்த எல்லாரையுமே திசை திருப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள எல்லா விலங்கையுமே ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விலங்குகளை வச்சு எல்லாரையும் திசை திருப்புறாங்க. இப்ப ஹீரோயினோட ஆளுங்க போய் ஹீரோவை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. வில்லங்க ஹீரோவை கொல்லலாம்னு பார்க்கும்போது ஹீரோயினோட ஆளுங்க ஹீரோவையும் அந்த எஸ்காலிபர்ங்கிற அந்த வாளையும் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை கட்டி போட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட ஆளுங்களும் ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவர் எங்க போயிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்ப கடைசியா ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அந்த மந்திரியும் ஹீரோவுடைய அப்பாவுக்கு வேலை பார்த்த மந்திரிகளும் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் வில்லனை எதிர்த்து போர் புரியறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு இவங்க எல்லாரும் எதுக்காக ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்காங்க நல்லாவே புரியுது. ஹீரோ உடனே நான் நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது, அந்த கத்தியை கூட நீங்களே வச்சுக்காங்க, இவன் ஆளை விட்டுருக்கேன்னு சொல்லி கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆனா அவங்க யாரும் ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஹீரோ உடனே இப்ப அந்த கத்தியை எடுத்து இவங்க கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த கத்தியை 2 கையால பிடிக்கிறாரு. அதை பிடிச்ச உடனே ஹீரோக்கு அந்த பழைய வித்தியாசமான கருப்பு அரக்கன் கண்ணுக்கு தெரியுறான். அந்த கருப்பு அரக்கன் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோ மயங்கிடுறாரு. இப்ப ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா ஹீரோயின் அந்த கத்தியை வச்சு ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மந்திரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த வாள் ஒன்ன தடுக்கல, நீதான் அந்த வாளை தடுத்துக்கிட்டு இருக்க, முதல்ல ஒன்ன நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோலாம் அதை காதலே வாங்குற மாதிரி தெரியல. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு கனவுல டெய்லி ஒரு விஷயம் தெரியுது தானே, அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உன்னால அந்த வாளை கட்டுப்படுத்த முடியும்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப மந்திரி கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு இவனை அந்த காட்டுக்கு அனுப்பி ஆகணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மந்திரி இவனால தனியா அந்த இடத்துல கண்டிப்பா சர்வை பண்ண முடியாதுன்னு மந்திரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோயினும் நமக்கு வேற வழி இல்ல, அதை பண்ணா மட்டும்தான் ஹீரோவால அந்த வாளை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இப்ப அந்த மந்திரி ஹீரோவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த டார்க் லேண்ட்ல ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. அங்க பயங்கரமா உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல உயிரை கொல்லக்கூடிய ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கு. அதுக்கிட்டலாம் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல ஹீரோ அவருடைய 2 கையை யூஸ் பண்ணி அந்த கத்தியை வச்சு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் ஹீரோக்கு கம்ப்ளீட்டா கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஹீரோயினை அந்த கருப்பு அரக்கன் கொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய அப்பா அவருடைய கத்தியால அந்த கருப்பு அரக்கன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ பின்னாடி சின்ன குழந்தையா ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்குறாரு. ஹீரோவுடைய அப்பா அதாவது அந்த அரசர் அந்த கருப்பு அரக்கன் கூட கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. ஆனா சண்டையில கடைசியில ஹீரோவுடைய அப்பா தோத்துறாரு. ஹீரோவுடைய அப்பாவை குத்தி அந்த கருப்பு அரக்கன் கொன்னுறான். ஆனா ஹீரோவுடைய அப்பாவோ இந்த வாள் உனக்கு எப்பவுமே கிடைக்காதுன்னு சொல்லி அந்த கத்திய மேல தூக்கி போடுறாரு. இப்ப அந்த மேல தூக்கி போட்ட அந்த வாள் அரசருடைய முதுகுலயே குத்துது. முதுகுல குத்துன உடனே இந்த கருப்பு அரக்கன் கிட்ட வரான். அந்த கருப்பு அரக்கன் யாருன்னு பார்த்தா அது வில்லன் தான். வில்லன் அந்த கோட்டைக்கு கீழே இருக்க அந்த வினோத விலங்கு கிட்ட இருந்து இந்த சத்திய வாங்கியிருப்பான் போல இருக்கு. அதுக்கு பதிலா தான் அவன் விரும்புற அவனுடைய மனைவியுடைய உயிரை அந்த விலங்குக்கு கொடுத்திருக்கான். இப்ப அந்த வாளை வில்லன் எடுக்கலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோடைய அப்பா கல்லா மாறி தண்ணிக்குள்ள போயிடுறாரு. அதுதான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஹீரோ போராட தயாராயிட்டான்னு சொல்லி சுத்தி இருக்க தண்ணியை வத்தி போக வச்சு ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரியே அந்த வாள் வெளியே வந்திருக்கு. மொத்தத்துல வில்லனுக்கு அந்த வாள் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிதான் ஹீரோவுடைய அப்பா கல்லா மாறி அந்த வாளை அவர் கூடயே தண்ணி கடியில கொண்டு போயிருக்காரு. இப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துருச்சு. இப்ப ஹீரோவை ஹீரோயினும் அந்த மந்திரியும் அந்த டார்க் லேண்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மந்திரி அந்த வாளுடைய வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹீரோவுடைய அப்பா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது அந்த உண்மையான அரசர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பேசிட்டு இருந்த போது கூட சொல்லிருப்பாங்க இல்லையா, அதாவது அரசருடைய தம்பியான வில்லனும் அந்த மந்திரவாதிகளுடைய கெட்ட தலைவனான மோட்ராட்டும் ஒன்னா படிச்சவங்கன்னு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது இந்த வில்லன் தான் மோட்ராட் கிட்ட மனுஷங்களை எதிர்த்து வர்றதுக்கு மந்திரவாதிகளுடைய டார்க் மேஜிக்க யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அந்த மோட்ராட்டுங்கிற மந்திரவாதி மனுஷங்களுக்கு எதிராக போர் தொடுத்திருப்பான். ஆனா
அங்க அவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, மந்திரவாதிகள்ல மெர்லின்ங்கிற ஒரு மந்திரவாதி அந்த மோட்ராட்டுடைய மந்திர குச்சியை திருடி அதை வச்சு ஒரு வாளை உருவாக்குனாரு. அந்த வாளை கடலுடைய அரசி கிட்ட கொடுத்தாரு. அவங்க மனுஷங்களுக்கு பயங்கர விசுவாசமானவங்கிறதுனால அந்த வாளை மனுஷங்களுடைய அரசரான ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. இப்படிதான் ஹீரோவோட அப்பாக்கு அந்த எஸ்காலிபர்ங்கிற வாள் கிடைச்சிருக்கு. அந்த வாளை யூஸ் பண்ணி வில்லனுடைய பிளான தோக்கடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் வில்லன் உள்ளுக்குள்ளேயே படைய வச்சு ஹீரோவுடைய அரசரை முதுகுல குத்தி கொண்டுட்டான். இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா வீடியோ லைட்டா திரும்ப பாருங்க, புரிஞ்சிடும். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. ஹீரோ உடனே ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸோ நடந்தது என்னன்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பிராத்தலையும் ஹீரோக்கு ஆதரவா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அரசர் அழிச்சிட்டாருன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இப்ப ஹீரோவோ வில்லனை கொல்லலான்னு பிளான் போடுறாரு. வில்லன் கண்டிப்பா வெளியே வருவான். அந்த டைம்ல வில்லனை கொன்றலான்னு ஹீரோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்க சீன் பயங்கர லென்த்தா போகும். இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியம் இல்ல. இப்ப இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல வில்லன் கூட வேலை பார்த்தா இல்லையா ஒருத்தி, அவ இந்த மந்திரிய பாக்குறதுக்காக வந்திருக்கா. என்ன சொல்றான, வில்லன் வெளியே வர போறான், இந்த டைம்ல தான் நீங்க அவனை கொல்ல முடியும்னு ஹிண்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். இப்ப இவ சொன்ன இன்ஃபர்மேஷனை நம்பி ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் வில்லனை கொல்றதுக்காக தயாராகிறாங்க. இப்ப தூரத்துல வில்லன் நிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ கூட இருக்க இன்னொரு மந்திரி வில்லனை கொல்லலான்னு அம்ப எடுத்து ரெடியா இருக்காரு. ஆனா ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுது. ஹீரோ நினைச்சது சரிதான். வில்லனுக்கு அவர் கூட இருந்த அந்த பொண்ணு அவருக்கு துரோகம் பண்றது தெரிஞ்சிருக்கு. அதனால வில்லன் நிக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தனை வில்லன் மாதிரி நிக்க வச்சுட்டு வில்லன் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஹீரோ அவங்க கிட்ட அது வில்லன் இல்லன்னு சொல்றாரு. ஹீரோ கூட இருக்க அந்த இன்னொரு மந்திரவாதியோ வில்லன் இல்லாட்டி என்ன, வில்லனுடைய விசுவாசி பின்னாடி தான் இருக்கான், அவனுக்கும் எனக்கும் தீராத ஒரு கணக்கு இருக்கு, நான் அவனையாவது கொல்றேன்னு சொல்லி ஹீரோ பேச்சையும் கேட்காம அவனை கொன்னுறாரு. இப்ப அவனை கொன்ன உடனே அங்க படைகள் எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. ஹீரோவையும் அவருடைய கேங்கையும் பிடிக்கிறதுக்காக ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய சேசிங் சீன் இருக்கு. இப்ப ஹீரோ அவருக்கு சின்ன வயசுல குங்ஃபூ சொல்லி கொடுத்த அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு டனல் பார்த்திருக்கு. அந்த டனலை யூஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வழியா ஊரை விட்டு வெளியே போயிட முடியும். இத ஹீரோ அங்க உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. ஆனா அங்க உள்ள எல்லாருமே இவங்க எல்லாருமே கொன்னுட்டு தான் நாங்க ஊரை விட்டு வெளியே போவோன்னு கங்கணம் கட்டி நிக்கிறாங்க. ஹீரோவோட பேச்ச அங்க யாருமே கேட்கல. இப்ப அந்த வீரர்கள் எல்லாருமே அந்த இடத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. அங்க ஒரு வீரன் ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சு ஹீரோவுடைய கேங்க மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ உடனே இதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி அவருடைய வாளை 2 கையால எடுத்து ரெடி ஆகுறாரு. எடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய புயலே உருவாகுது. அந்த இடத்துல இப்ப கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஹீரோ எல்லாருமே கொண்டு போட்டாரு. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து அந்த டனல் வழியா வெளியில தப்பிச்சு வேற ஒரு வீட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவனுடைய பையனும் நான் அப்பாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்றான். ஆனா அங்க ஹீரோட ஃப்ரெண்டோ நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீ ஹீரோ கூட போன்னு அவருடைய பையனை அனுப்பி வைக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு வில்லன் வந்துடுறான். வில்லன் எப்படி வந்திருக்கான்னு பார்த்தா வில்லன் இந்த அடிப்பட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். அவங்க ஃபாலோ பண்ணி சரியா ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஹீரோ தான் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஆளுங்களும் கப்பல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய பையன் என் அப்பா இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லி திரும்ப அந்த பையனுடைய அப்பா கிட்டயே ஓடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோவும் பின்னாடியே போறாரு. அங்க பார்த்தா வில்லன் இந்த பையனுடைய அப்பாவை பிடிச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த பையன் வில்லன் கிட்ட எனக்கு அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். வில்லன் உடனே உஷாரா, அப்ப இவன் உனக்கு யாருன்னே தெரியாதா, இவனோட காதை நான் அறுத்துவானு கத்தி எடுத்துட்டு அறுக்கிற மாதிரி போறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த பையனும் உண்மையை ஒத்துக்கிறான். என்னன்னு அவர் தான் இந்த பையனுடைய அப்பான்னு ஒத்துக்கிறான். இதை கேட்ட உடனே வில்லன் ஹீரோ எங்கன்னு கேட்கிறான். ஹீரோ உடனே பின்னாடில இருந்து வில்லனுடைய விசுவாசி கழுத்துல கத்தி வச்சு அவங்க எல்லாரையுமே விடுன்னு வில்லனை வான் பண்றான். ஆனா வில்லன் எதை பத்தியும் கவலைப்படாம ஹீரோ அப்புறம் அந்த பையனுடைய கண்ணு முன்னாடியே ஹீரோவோட ஃப்ரெண்டை கொன்னுறான். இப்ப அந்த பையன் பயங்கரமா கத்துறான். ஹீரோ அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. தப்பிச்சு வந்தவருக்கு பயங்கர சோகம். இந்த கத்தியால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என்ன வளர்த்த அந்த பிராத்தல்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க, இனியும் எனக்கு இந்த கத்தி வேண்டான்னு சொல்லி ஹீரோ கோவமா அந்த எஸ்காலிபர் கத்திய பக்கத்துல ஓடுற பெரிய ஆறுக்குள்ள தூக்கி போட்டுறான். இப்ப ஹீரோ அங்க இருந்து ரொம்ப கோவமா காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு தடிக்கு கீழே விழுறாரு. அவருடைய கை ஈரமா இருக்க ஒரு சேத்துக்குள்ள போகுது. இப்ப அந்த சேத்துக்குள்ள இருந்து ஹீரோவோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோவை அந்த கை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அங்க யார் இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ள இருக்குது கடலுடைய அரசி. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மனுஷங்களோட அரசருக்கு விசுவாசமான அந்த கடலுடைய அரசி ஹீரோ கிட்ட அந்த கத்திய திரும்ப கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே ஹீரோ அந்த கத்தியை ஏத்துக்கலன்னு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு காட்டுறாங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா வில்லன் ஒருத்தர் விடாம எல்லாரையுமே கொன்னு அந்த உலகத்தையே முக்காவாசி அழிச்சு வச்சிருக்கான். ஹீரோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தான் வில்லனை அழிச்சாகணும்னு ஹீரோ அந்த கத்திய இப்ப ஏத்துக்கிறாரு. ஹீரோ இப்ப அவருடைய ஆளுங்க கிட்ட நான் வில்லனை கொல்றதுக்கு தயாராயிட்டேன்னு சொல்லி கிளம்புறாரு. இப்ப அவங்க ஒளிஞ்சிருந்த குகையை வந்து பார்த்தா அந்த இடத்துல வில்லனுடைய விசுவாசி இருக்கான். அங்க ஹீரோயினையும் காணா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டுடைய பையனையும் காணா. அவங்க 2 பேரும் உயிரோட வேணும்னு ஹீரோ நாளைக்கு வில்லன் முன்னாடி சரணடையணும்னு வில்லனுடைய விசுவாசி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்ப மந்திரி அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா ஹீரோவுடைய வாளான எஸ்காலிபரை எடுத்துட்டு போய் வில்லன் கிட்ட கொடுத்து
நாளைக்கு ஹீரோ உனைய வந்து பார்ப்பான். ஹீரோ கிட்ட இந்த வாள் இல்லைன்னு, ஹீரோவால உனைய கொல்ல முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லி வில்லன் கிட்ட அந்த வாளை கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே வில்லன் அந்த மந்திரி கிட்ட ஹீரோயினை மட்டும் நான் இப்ப அனுப்புறேன், அந்த பையன் வேணும்னு ஹீரோவை நாளைக்கு எந்த ஒரு பிளானும் பண்ணாம என்கிட்ட வந்து சரணடைய சொல்லுன்னு வில்லன் மந்திரி கிட்ட சொல்லி ஹீரோயினை மந்திரி கூட அனுப்பி விட்டுறான். ஆனா பாவம் மந்திரிக்கு தெரியல ஹீரோயின் அந்த மந்திரவாதிகள்ல ஒருத்தின. இப்ப ஹீரோயின் என்ன பண்றானா, ஹீரோக்கு ஒரு பாம்பை கடிக்க விட்டு விஷத்தை ஏத்தி விடுறான். இது ஹீரோவை எதுவும் பண்ணாது, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கு. இப்ப ஹீரோ உடம்புல விஷம் ஏறிடுச்சு, ஆனா ஹீரோ சாகல. ஹீரோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு. அந்த பாம்பு கடிச்சதுனால ஹீரோ கொஞ்சமா மயக்கத்துல தான் இருக்காரு. இப்ப கோட்டைக்கு ஹீரோ வந்துட்டாரு. ஹீரோ இப்ப உள்ள போறாரு. பக்கத்துல ஹீரோயின் அவங்களோட மந்திர சக்தி மூலியமா அவங்களுடைய கலிக வச்சு ஒரு விஷம் கொண்ட பாம்பை அந்த கோட்டைக்குள்ள அனுப்புறாங்க. இப்ப ஹீரோ வில்லன் முன்னாடி தான் இருக்கான். வில்லன் உடனே அந்த எஸ்காலிபரை கையில எடுக்கிறான். பக்கத்துல ஹீரோயின் அனுப்பின பாம்பு இருக்கு. அந்த பாம்பு வில்லனை கொல்லலான்னு பார்க்கும்போது வில்லன் சுதாரிச்சு அந்த பாம்பை கொண்டுறான். இப்ப திடீர்னு ஹீரோயினோட கண்ணு திரும்ப வித்தியாசமா மாறுது. என்னன்னு பார்த்தா ஒரு ராட்சச பாம்பு அந்த கோட்டைக்குள்ள இப்ப வருது. கோட்டைக்குள்ள இருந்த எல்லாருமே அது கொன்றுது, ஹீரோவை தவிர. ஏன்னா ஹீரோவோட உடம்புல ஏற்கனவே ஒரு பாம்போட விஷம் ஏறி இருக்கிறதுனால ஹீரோவை அது கொல்லாம விட்டுட்டு போயிடுது. இப்ப வில்லன் அதே சமயம் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். வில்லன் நேரா அழுதுட்டே எங்க போறான, வில்லனுடைய பொண்ணுங்க 3 பேர்ல ஒரு பொண்ணு கிட்ட தான் போறான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் வில்லன் மன்னிப்பு கேட்கிறான். அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. இப்ப வில்லன் நம்ம நினைச்ச மாதிரியே கத்தி எடுத்து அவனுடைய பொண்ணையே அவன் கையால குத்தி கொண்டுறான். இப்ப ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஃபைட் சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அதே சமயம் வில்லன் அவனுடைய பொண்ணோட பாடியை தூக்கிட்டு திரும்ப கோட்டைக்கு அடியில இருக்க அந்த உயிரினத்துக்கிட்ட போய் அவனோட பொண்ணுடைய உடலை கொடுத்து அவனுக்கு தேவையான சக்திகளை வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோவும் அங்க உள்ள எல்லாருமே கொன்னு வில்லன் இருக்க இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா வில்லன் அந்த கருப்பு அரக்கனா மாறி நிக்கிறான். ஹீரோ பயங்கரமா அவன் கூட சண்டை போடுறாரு, ஆனா ஹீரோவால அவனை ஜெயிக்க முடியல. இப்ப திடீர்னு ஹீரோக்கு திரும்ப அந்த டைம்ல கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அதான் அந்த ஹீரோவுடைய அப்பா அம்மாவை கொண்டிருப்பாங்களே, அந்த பிளாஷ்பேக் திரும்ப ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஒவ்வொரு தடவை இந்த பிளாஷ்பேக் வரும்போதும் ஹீரோ சின்ன வயசா அந்த கப்பல்ல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இங்க நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த முறை மட்டும் வித்தியாசமா பிளாஷ்பேக்ல நடந்த மாதிரியே அந்த கத்தி ஹீரோவுடைய அப்பாவை குத்துற மாதிரி போகுது. வழக்கமா இந்த டைம்ல என்ன நடக்கும்னா, ஹீரோ சின்ன வயசா அந்த கப்பல்ல ஒளிஞ்சிருந்து இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த முறை தைரியமா ஹீரோ அந்த கத்தி ஹீரோவோட அப்பாவை குத்தாத மாதிரி கையில பிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட இனி இந்த வாள் உன்னோடதுன்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு உண்மையான தைரியமே பிறந்திருக்கு. ஹீரோ உடனே தைரியமா இப்ப வில்லனை எதிர்க்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு போராடி வில்லனை அந்த இடத்துலயே ஹீரோ கொண்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஹீரோனை கல்யாணம் எல்லாம் பண்ணல. ஹீரோயின் தூரத்துல இருந்து இந்த நகரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு மந்திரி பதவியை கொடுத்து அவரும் அந்த அந்த நாட்டுடைய அரசரா மாறுறாரு. இப்படிதான் இளவரசரா இருந்த ஆர்தர் கிங் ஆர்தரா மாறுறாரு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. இந்த படம் ஆக்சுவலா கதைன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கதைங்க. என்ன மாதிரினா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆர்தர் எஸ்காலிபர்ங்கிறது எல்லாமே ஒரு ஃபேமஸான லண்டன்ல இருக்க ஒரு புராதன கதை. அந்த ஸ்டோரி எல்லாம் பயங்கரமான ஸ்டோரி. படத்துடைய ஸ்டோரியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா ஸ்கிரீன் பிளேல தான் பயங்கரமா சொதப்பி வச்சிருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதை இத போட்டு லென்த்தா இழுத்து வச்சிருப்பாங்க. நான் எனக்கே படம் பார்க்கும்போது அந்த ஃபைட் சீன், சிஜிஐ சீன் இதெல்லாம் தவிர மீதி உள்ள சீன் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அப்பா இந்த சீன் எப்படா முடியுங்கிற மாதிரி ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளவு கடுப்பா இருந்துச்சு. அதனால தான் இந்த படம் சரியாவே போல இருக்கு. பல கோடி லாஸ் இந்த படம். அதனால தான் செகண்ட் பார்ட்டும் வரவே இல்லை. மிச்சபடி ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளே மட்டும் சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் பயங்கரமா ஓடி இருக்கும். ஏன்னா இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை பத்தி உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸ்ல கூட கிங் ஆர்தரை பத்தியும் அவருடைய இந்த வாளான எஸ்காலிபர் பத்தியும் வந்திருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா என்னன்னே தெரியல. ஏன்னா இப்பதானே ஒரு மாசமா இல்ல 2 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு கடைசியா. அதுக்கடுத்து இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்கேன். சோ திரும்ப பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. போக போக நல்ல நல்ல ஸ்டோரிஸும் இன்னும் பெட்டரான எக்ஸ்பிளனேஷனும் உங்களை வந்து சேரும். அதுக்கு இந்த அமிகோ கேரண்டி. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஒரே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா, ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி டைம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை யூஸ் பண்ணி என்னால என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு தோணுனா அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ பிடிச்சிருந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமிகோ.